நம்ம வந்து 2 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிக்கன் பிரியாணி செய்கிறோம் ஜீரக சம்பாவில். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனியன் இங்கே இதில் போட்டிருக்கிறோம். இல்லை ஆனியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் 400 கிராம் போட்டிருக்கோம். பச்சை மிளகாய் ஒரு 10 கிராம் 20 கிராம் போட்டிருக்கிறோம். அப்புறம் 2 கிராம் ஏலக்காய், 2 கிராம் பட்டை, அதுக்கடுத்து ஜாதி பத்திரி, கடல் பாசி இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். அதோட வந்து 200 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு 400 ml இதில் வந்து நமக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றுறோம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றிட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உதயகிருஷ்ணா நெய் ஒரு 200 ml ஊற்றிக்கிறோம். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 12 பேர் பிரியாணி ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணி செய்கிறோம். ஒரு கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர் சாப்பிட்லாம். இப்போ 2 கிலோ போடுறோம், 14 பேர் சாப்பிட்ற மாதிரி இந்த பிரியாணி நம்ம செய்கிறோம். இது பார்த்திங்கன்னா மிச்சம் பேலன்ஸ் 2 பேர் சாப்பிட்றத வந்து நான் என் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டுக்கிட போகிறோம். இப்போ இதை நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இது நல்லா பொன்னிறமாக வதங்கணும். யூடியூப் சேனலில் பாருங்கள். உங்களுக்கு பிரியாணி செய்ய தெரியாட்டிலும் கூட நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து வீட்டில் செய்யலாம். ஒரு 15 பேருக்கு இந்த பிரியாணி நீங்கள் கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2 கிலோ வச்சு ஒரு 12லேருந்து ஒரு 14 பேர் சாப்பிட்ற மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டாக நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா ஒரு 12லேருந்து 14 பேர் இந்த பிரியாணி சாப்பிட்லாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பிரியாணியை ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக வரணுங்க. அப்படின்னா தான் வந்து வெங்காயம் பொன்னிறமாக ஆனால் தான் பிரியாணியும் நல்லாயிருக்கும். பிரியாணியும் கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்ம சாப்பிட்றதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் மெனக்கிட்டு கொஞ்சம் நேரம் பொறுமையாக வதக்கணும். இந்த வெங்காயத்தை கருகவும் விட்டுறக்கூடாது. கருகிருச்சுன்னா பிரியாணி கசக்க ஆரம்பிச்சிடும். பொன்னிறமாக உங்களுக்கு ஒரு பார்த்தாலே தெரியும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கணும். ரொம்ப கருகவும் விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி பொன்னிறமாக வதங்கணும். இதை வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சேர்க்கணும். பார்த்திங்கன்னா 125 கிராம் பூண்டு. மொத்தம் 2 கிலோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் வந்து பூண்டு மட்டும் நம்ம நல்லா மையாக அரைச்சிருக்கோம். அதை இதோட சேர்த்துருக்கோம். இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த பூண்டுலேருந்து எண்ணெய் விட்டு வரணும். நம்ம 2 கிலோ தான் பண்ணுறதுனால பெரிய கரண்டி அந்த மாதிரி இதெல்லாம் எதுவும் இல்லாமல் சின்ன வட்டகம், அதுக்கடுத்து இந்த சின்ன கரண்டிலே செய்கிறோம். வதங்கிருச்சு. அதுக்கடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 100 கிராம் அப்படிங்கிற, ஒரு கிலோவுக்கு வந்து 100 கிராம்ங்கிற அளவுக்கு 200 கிராம் வச்சுருக்குறோம். காமிச்சுக்கிறோம். 200 கிராம் வந்து இஞ்சி பூண்டு வச்சுருக்குறோம். அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து பெரிய வெங்காயம் 200 கிராம் நம்ம எடுத்துருக்குறோம். அதனால் வந்து சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சேம் 1 கிலோவுக்கு 200 கிராம் அப்படிங்கிறதுல நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இதையும் இதோட சேர்த்துக்கிறோம். மொத்தம் இதெல்லாம் நல்லா கொஞ்சம் எண்ணெய் விட்டு வர தண்ணிக்கு வதக்கணும். இப்போ வந்து சக்தி மிளகாய் பொடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் நம்ம சேர்த்துக்கலாம். கரெக்டாக ஒரு 20 கிராம் சக்தி மிளகாய் பொடி இதில் சேர்த்து கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே நம்ம வந்து தக்காளி, புதினா, கொத்தமல்லி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உப்பு, இது அதுக்கடுத்து தயிர், இந்த 4ஐயும் நம்ம மிக்ஸ் பண்ணி இதில் வச்சுருக்குறோம். அதாவது தக்காளி, தயிர், உப்பு, புதினா, கொத்தமல்லி. இந்த 4 பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிராம் அப்படிங்கும்போது 1/2 கிலோ நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கடுத்து தயிர் வந்து ஒரு 200 கிராம் சேர்த்துருக்கோம். உப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிராம் சேர்த்துருக்குறோம். புதினா ஒரு 40 கிராமும், மல்லி இலை ஒரு 40 கிராமும் வந்து நம்ம சேர்த்துருக்குறோம். மொத்தம் வந்து 80 கிராம். இது என்னென்னா 2 கிலோ அளவுக்கு. 1 கிலோவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 250 கிராம் தக்காளி, 40 கிராம் புதினா, 40 கிராம் கொத்தமல்லி இலை, 40 கிராம் வந்து உப்பு. தயிர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் புளிச்ச தயிர்.
இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம ஒரு ஸ்பெஷலாக வந்து பிரியாணி பொடி நம்ம செஞ்சதே ஒன்று இருக்குது. பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம அரைச்சது, அதை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலே ரெடி பண்ண பிரியாணி பொடி. இந்த மாதிரி நல்லா வதக்கணுங்க, ஒரு 3 நிமிஷம். ஓகே ஓகே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, வெங்காயம், நம்ம போட்ட மசாலா எல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை காமிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்குறோம். நம்ம ஒரு 2 கிலோ லெக் பீஸ் மட்டுமே எடுத்துருக்கோம். நல்லா ஒரு 4-5 முறை கழுவி எடுத்து வச்சுருக்குறோம். அதை இதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அப்படியே கிளற வேண்டியது. கொஞ்சம் டீ எப்போவுமே மீடியமாக தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிடவே கூடாது. வச்சிங்கன்னா அது அடி பிடிச்சிரும் மசாலா. இந்த கப்பு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 கிலோ பிடிக்கக்கூடிய கப்பு. இப்போ இதனால நம்ம வந்து 2 கிலோ எடுத்ததுனால இதுக்கு 4 லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சூடு பண்ணி தான் வச்சுருக்கிறோம். நம்ம வந்து தண்ணியை, நல்ல தண்ணியை, இதை சூடு பண்ண தண்ணியை தான் நீங்கள் ஊற்றணும். இல்லைன்னா மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாகிடும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பை இன்னும் கொஞ்சம், இப்போ 4 ஊற்றியாச்சு. நம்ம அடுப்பை கொஞ்சம் ஹை பீமில் வைக்கிறோம், கொஞ்சம் ஹையாக வைக்கிறோம். 4 ஊற்றி ஒரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த மசாலாலேருந்து எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு உங்களுக்கு தனியாக வந்து வரணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அரிசியை போடணும். அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். நல்லா ஒரு 4 ஆட்டி கழுவிட்டு அதை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம். அந்த அரிசி தான் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி எடுத்துருக்கோம். இதை நல்லா ஒரு 4-5 ஆட்டி நம்ம கழுவ போகிறோம். ஆஃப் பண்ணிக்க. இதை நல்லா வந்து இந்த பால் மாதிரி வர்றந்தண்டிக்கு நல்லா அலசணும். இதோட அந்த பால் தன்மையிலேருந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தெளிவாக இருக்கிறந்தண்டிக்கு நம்ம நல்லா அலசணும். ஒரு 4 ஆட்டி அலசி எடுக்கணும். அரிசியை வந்து 4 ஆட்டி நீங்கள் கழுவிடணும் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவும் எல்லாமும் சேர்ந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெயெல்லாம் ஒதுக்கிட்டு இந்த தண்ணியில் மட்டும் உப்பு, உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு நம்ம பார்க்கணும். இந்த இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ வந்து அரிசியை வந்து அலசி அதை எடுத்து இது பண்ணி வச்சுருக்குறோம். அரிசியை இதில் நம்ம தட்டுறோம். அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே கிளறி விடுங்க. நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா தம் பிரியாணி. அதனால் கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் மேட்ச் ஆகி வரும்போது தான் வந்து நம்ம வந்து தம் போடணும்.
அது நண்டிக்கும் பார்த்தீங்கன்னா இதை லைட்டாக கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க. நான் காமிக்கிறேன் எப்போ தம் போடணும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இந்த தண்ணி கொஞ்சம் வத்துற தண்டிக்கு நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். இதை சிக்கனும் உடையக்கூடாது, லெக் பீஸும் அந்த மாதிரி கிளறி விடணும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் தான். அரிசியும் தண்ணியும் சேர்கிற அளவுக்கு, அந்த மசாலா எல்லாமே சேர்கிற அளவுக்கு இது மிக்ஸ் ஆகணும். அதுக்கடுத்து இது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இதை வந்து தம் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசியும் மசாலா அதுக்கடுத்து சிக்கன் எல்லாமே ஒன்று சேர்ந்து கொஞ்சம் தண்ணி வற்ற ஆரம்பிச்சிருச்சு. அரிசி வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு 1/2 மணி நேரம் நல்லா தம் போடுறோம். இதை பார்த்தீங்கன்னா இந்த அரிசியும் இதுவும் வந்து இதாக தான் இருக்கும். நல்லா தண்ணி வற்றிருச்சு. இதை நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்த உடனே நம்ம வந்து அடுப்பை வந்து ஸ்லிம்மில் பண்ணிடணும். சிம் பண்ணிட்டு நல்லா தம் போட்டு விட்டுருணும் ஒரு 1/2 மணி நேரம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா தம் போட்டுடலாம். ஆல்ரெடி பாத்திரத்தில் வெந்நி தண்ணி சுட வச்சுருந்தோம்ல, அதை இதில் வச்சுட்டு நல்லா ஒரு 15 செகண்ட் வந்து நம்ம வந்து ஹை தீயில் வச்சுட்டு இதை நல்லா சிம் பண்ணிடுறோம். சிம் பண்ணி ஒரு கரெக்டாக வந்து 30 நிமிஷம், ஒரு 1/2 மணி நேரம் இது நல்லா வேகணும் இந்த சிம்லேயும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே ஆஃப் பண்ணால் இது அணைஞ்சு போகும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து வச்சுருங்க. இப்போ இதிலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா தம் ஆகட்டும். நம்ம தம் பண்ணி வச்சுருக்குறோம். இது 1/2 மணி நேரம் இப்படியே இருக்கட்டும் நல்லா. அதுக்கடுத்து 1/2 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பிரியாணி எப்படி இருக்குங்கிறத. கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து பார்ப்போம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. இப்போ பிரியாணி வந்து தம் உடைக்க வேண்டியது தான் நம்ம வேலை. பிரியாணி பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. பிரியாணி இப்போ நம்ம தம் உடைச்சு விட வேண்டியதான்.